போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள்தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே. தத்துவ விளக்க உரை. நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை சிவம் ஒருவனே, அவன் நாற்றிசைக்கும் தலைவனாகி சிவசக்தியாக இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக மாறி இந்த உலகை படைத்தான். மேற்றிசைக்குள்தென் திசைக்கொரு வேந்தனாம், 4 திசைகளுக்கும் தலைவன் என்ற பிறகு ஏன் தென்மேற்கை குறிப்பாகச் சொல்கிறார்? நமது பூமி வடகிழக்கு நோக்கிச் சாய்ந்துள்ளது. எனவே அதன் அடிப்பகுதி தென்மேற்கே. அந்த ஆணிவேராக ஆதி மூலமாக இருந்து உலகை தாங்குபவன் இறைவன். கூற்றுதைத்தானே. இதற்கு 2 பொருள்கள். ஒன்று, கூற்றுவன் எனப்படும் அகங்காரத்தை நாம் உதைத்து தள்ளி விலகி நிற்க வேண்டும். மற்றொன்று, காலனை உதைத்தது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவை உடம்போடு வாழும் உயிர்களுக்கு மட்டுமே. ஆன்மாவுக்கு காலங்கள் கிடையாது. காலத்தை கடந்த அந்த பரமசிவனே கூற்றுதைத்தானை போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை, அவன் அனைத்திலும் ஆதார சக்தி, நமது உயிருக்குள் உயிராய் இருக்கும் ஞான அமுதம். இசைத்து என்பது பாடுவது மட்டுமல்ல, இசைதல் ஒன்றிப்போது. எவனை நாம் அதிகம் விரும்புகிறோமோ அவனுடன் தான் நாம் இசைய முடியும். அந்த இறைவனோடு இசைந்து இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபடுவோமாக.